அறுவறிவியல் பயோக்கு மருத்துவ நிபுணர் பரசு பேசுகிறேன். இருதய அறுவை சிகிச்சைக்கும் தண்டுவட அறுவை சிகிச்சைக்கும் உள்ள சரியான நேரம் நம்ம அறுவறிவியல் பார்வையில் கணிச்சிருக்கிறோம். இது ஜோதிடம் அல்ல, முழுக்க முழுக்க நான் மெட்டீரியல் சயின்ஸோட பார்வை. இந்த அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உயிர் என்பது 3 வகையா பிரிச்சிருக்கிறோம். ஒன்னு என்னன்னா சர்க்குலேட்டரி வாசி அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் ஜிங்க் வாசி, அதுக்கப்புறம் கவர்னரிங் வாசி. இந்த 3 விதமான உயிராற்றல், அதுதான் நம்ம உயிர் அப்படின்ற விஷயங்களை இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த உயிராற்றல், அதாவது பிரபஞ்ச ஆற்றல், யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி திரள் என்பது கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரையில் இருதயத்தில் நிலை கொள்கிறது. அப்படி நிலை கொண்ட காரணத்தினால் இருதயம் கூடுதலான ஆற்றலை பெற்று அதிலிருந்து நோயிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யும். அப்ப இந்த காலங்கள்ல நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வர்றது, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, பிரச்சனை கொடுக்கறது இந்த மாசத்துல தான் அதிகமா நடக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொது மருத்துவமனை போயிட்டா ஹார்ட் சம்பந்தமான வார்டு இருக்கு இல்லையா, அதுல அதிக கூட்டங்கள் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன சின்ன தொந்தரவு இருதயத்துக்குள்ள இருந்தாலும் அது பெரிய அளவுல உபாதைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கொண்டு அது நோயிலிருந்து விடுபடுவதற்கு, அது தன்னுடைய பழைய நிலைமைக்கு மாறுவதற்கு முயற்சி பண்ணும். அதனால படபடப்பு, வேற சில உபாதைகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். தண்டுவடத்திற்கும் இந்த சக்தி ஓட்டம் நிலை கொள்கிறது. இப்ப 2 உறுப்புகளோட இது சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இந்த உறுப்புகள் சம்பந்தமான சர்ஜரி என்பது கூடுதலான பலனை கொடுக்கும். குணமாகின்ற தன்மை என்பது விரைவாக நடக்கும். ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கொண்டு அந்த இருதயம் தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யும். நோயிலிருந்து விடுபட்டு இருதயம் தன்னுடைய இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கான உகந்த நேரமாக கருதப்படுகிறது. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை சூரியனின் ஆற்றல் இதே இருதயத்துக்குள்ள வருது. அது ஒரு உயிராற்றல். அது என்ன அப்படின்னு சொன்னா, சர்க்குலேட்டரி வாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாசி அதுல வருகின்ற காரணத்தில் சூரியனின் ஆற்றல் என்பது உயிரோட சம்பந்தப்பட்டது. அதனால அந்த நேரங்கள்ல அதே இருதயம் மிகவும் படபடப்பாக அதிக திறன் கொண்டதாக இருக்கும். அந்த நேரங்கள்ல சர்ஜரியை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி ஸ்பைனல் கார்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை சர்ஜரி மேக்சிமம் செய்ய மாட்டாங்க. அதனால அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. செப்டம்பர் 2 முதல் நவம்பர் 1 வரை இந்த நாட்கள்ல இருதய பகுதியில் அடிபடுறதோ அல்லது தண்டுவடத்தில் அடிபடுவதோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும்.